அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உள்ளவங்களெல்லாம் கைது செஞ்சுருக்கோம். இதன் மூலியமாக குற்ற சம்பவங்கள்லாம் தடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு டிஜிபி இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். 1577 ஹெச்எஸ் மற்றும் கொடும் குற்றவாளிகளை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி 29/7/2026 தொடங்கி 11/8/2026 வரைக்கும் பிடித்து கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை இதை பெருமையோடு சொல்கிறாங்க. எதற்காக இந்த கைது அப்படின்னா, நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்கவும், புதிதாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடக்காமல் தடுக்கவும் இந்த குற்ற பின்னணி கொண்டவர்களை நான் பெயிலபிள் என்பிடபிள்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் பெயிலபிள் செக்ஷனில் கைது செய்து இவங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்கோன்றாங்க. நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு, குறிப்பாக நேர்மையான உண்மையான நாட்டிலிருந்து ஜனநாயக நிலவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை. ஏதாவது ஒரு நீதியரசர் ஒரு ஜூமோட்டோவாக தன்னிச்சையாக இதை வழக்காக எடுத்து இல்லை 1577 பேரும் உண்மையிலே குற்றவாளிகள் தானா, அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் உண்மையான வழக்குகளா, இல்லை இந்த ஃபிட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, புட்டப் கேஸ், அந்த மாதிரி கேஸா என்பதை விசாரித்தா தெரிஞ்சிடும். இதில் கைது செய்யப்பட்டிருப்பதில் பெரும்பான்மையான நபர்கள், நான் சொல்வது பெரும்பான்மை, இந்த வார்த்தையை தெரிஞ்சே பயன்படுத்துகிறேன், பெரும்பான்மையான நபர்கள் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் இருக்குது, அடிதடி வழக்குலையோ இல்லை டாஸ்மாகில் சண்டை போட்ட வழக்குலையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன அந்த ஊருக்குள்ளே ஏரியா சண்டையிலையோ இல்லை பக்கத்து வீட்டு சண்டையிலையோ சிறைக்கு போன இல்லை எஃப்ஐஆர் போடப்பட்ட இல்லை ஒரு 2-3 முறை எஃப்ஐஆர் வாங்கிய நபர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, ஒருத்தன் ஒரு சண்டை போடுறான், இல்லை ஒருத்தன் அடிச்சிடறான், இல்லை கல்லை கொண்டு தாக்குறான், இல்லை கத்தி வச்சு குத்துறான், இல்லை ஒரு திருட்டு கேஸில் ஈடுபடுறான், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், ஏதோ ஒரு குற்றப்பின்னணி இருக்கு வச்சுக்கோங்க, கொலையே இருக்கட்டும், கொலை கூட வச்சுக்கோங்க. அவன் பண்ண தப்புக்கு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அவனுக்கு குற்றம் பண்ணியிருக்கான்னா அவனுக்கு தண்டனை, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா அவன் விடுதலை. அப்போ ஏற்கனவே இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டவங்க. இப்போ எந்த அடிப்படையில் திருப்பி சிறைப்படுத்துறீங்க? 2வது தண்டனை. ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க, சிறைப்படுத்துறீங்க. அவன் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டால் அவன் தண்டனை பெற்று உள்ளே போக போகிறான். இப்போ அவன் மேலே எஃப்ஐஆர் இந்த 1577 மேலேயும் இப்போ சமீபத்தில் ஏதாவது புதிய புகார்கள் அதில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. குற்றத்தை மொத்தமாக தடுக்க போகிறோம், அதுக்காக எல்லாத்தையும் தூக்கு, திருந்தி வாழ்கிறவனையும் சேர்த்து காவல்துறை அத்தனை பேருக்கும் காவல்துறை தலைமையிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க 1577 பேரை கைது பண்ணியிருக்கோன்னு காட்டணும், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு காட்டணும் என்பதற்காக மொத்தமாக, அதாவது டிஜிபி டு ஏடிஜிபி, ஏடிஜிபியிலேருந்து ஐஜி, ஐஜிலேருந்து டிஐஜி, டிஐஜிலேருந்து எஸ்பி, எஸ்பிலேருந்து ஏடிஎஸ்பி, ஏடிஎஸ்பியிலேருந்து டிஎஸ்பி, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அங்கே எஸ்ஐ, இன்னும் கடுமையான ப்ரெஷர் இறக்கப்பட்டு தூக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1300 லா அண்ட் ஆர்டர் காவல் நிலையங்கள் இருக்குது, ஒரு 1300 இருக்கலாம் மேபி, தோராயமாக சொல்கிறேன். இதில் சில ஸ்டேஷன் 2 ஸ்டேஷனுக்கு ஒரு இன்சார்ஜ், ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 800 காவல் நிலையங்களில் ஆய்வாளர் கட்டுப்பாடக்கூடிய காவல் நிலையங்கள் இருக்குது. ஒரு காவல் நிலையத்துக்கு 2லேருந்து 4 பேர் கம்பல்சரி கைது பண்ணணும், டார்கெட் கொடுத்து கம்பல்சரி கைது பண்ணணும். அது குறிப்பாக சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதியில் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ டார்கெட் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு, ஆனால் இதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு? 2021 நடந்திருக்கு. 2021 இதே மாதிரி 2200 பேரை ஒரே நாளில் கைது பண்ணாங்க, மரியாதைக்குரிய முன்னாள் டிஜிபி ஐயா சைலேந்திர பாபு இருக்கும்போது. அப்போது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளரும் இன்றைய சமூக நீதித்துறை அமைச்சருமான திரு வன்னியரசு அவர்கள் அதில் குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் கைது செய்யப்படுறாங்க. ஏன் விசிகாவை சார்ந்தவர்களே குறிவைத்து கைது செய்யப்படுறாங்க, கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே எங்கள் கட்சியினர் குறிவைத்து கைது செய்யப்படுறாங்க. அப்போ என்ன போகிறோம், அவங்க கட்சியில் ரவுடியாக இருக்காங்க, ரவுடியை தானே கைது செய்கிறாங்கன்னு சொல்லி அப்போ விமர்சனமாச்சு. ஆனால் அந்த கைதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் அதிகமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணியிருக்கலாம், அடிதல் வெளிப்பட்டிருக்கலாம், இல்லை 2 எஃப்ஐஆர் கூட அவனுக்கு ஆகிருக்கலாம். நான் அவனுக்கு நல்ல வேணும்னு சொல்ல வரல. ஆனால் திருந்தி வேலை பார்க்குறாங்க. இந்த கைது செய்யப்பட்ட எல்லாருமே நீங்கள் யாருன்னு பாருங்கள், நோட்டபிள் ரவுடிஸ், நோட்டபிள் கூண்டாஸ்,
நோட்டபிள் கட்ட பஞ்சாயத்து தலைக்காரன், நோட்டபிள் கூலிப்படை தலைவன், யாராவது இந்த 1570 பேரில் கைது செய்ய சொல்லுங்கள். இந்த 1577 பேரில் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், கோயம்புத்தூர், இந்த பக்கம் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, சென்னை, எங்கே கேட்டாலும் அந்த ஊருக்காரனுக்கு தெரியும் யார் ரவுடின்னு. அந்த ஊருக்குன்னு இருப்பாங்க. யார் ரவுடி, இவரா, ஐயோ பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் இருப்பான் நோட்டபிள் லிஸ்ட்டில். ஒரு 50 பேரை நம்ம பட்டியல் போடலாம். தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் வந்து ரவுடிகளுங்க, இவங்க இன்னும் லைவில் இருக்காங்க, இன்னும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் இவங்க பேரில் டீம் இயங்கிக்கிட்டு இருக்கு, நடக்கிற சில கொலைகளுக்கு இவங்க காரணம் அப்படிலாம் பேசப்படுது, சமூக வலைதளங்கள் எழுதுகிறாங்க, மீடியாக்களே வருது. அவங்களில் ஒருத்தர் கூட கைது செய்யப்படலை. அவங்க யாருன்னு காவல்துறைக்கு நல்லா தெரியும், அவங்கள நெருங்க கூட முடியலை. நோட்டபிளான குற்ற பின்னணி கொண்ட, இல்லை குற்றத்தை ஏற்படுத்துகிற, இல்லை இருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கக்கூடிய கூலிப்படை தலைவர்கள் என்ன கூலிப்படைக்காரன், அவங்க தலைவன் வர யாருமே கைது செய்யப்படலை. கைது செய்யப்பட்டதெல்லாம் கொத்தனார், சித்தாள், ஆட்டோ டிரைவரு, ஏதோ அடிதடி கேஸில் மாட்டினவன், சும்மா 130 ரூபா கோட்டை 150 ரூபா விற்பியா அப்படின்னு டாஸ்மாக் ஊழியர் வாயில் ஒரு குத்து, பொலன்னு ரத்தத்தோட கோட்டை அடிச்சுட்டு நேராக ஸ்டேஷனில் போய் அப்ரூவல் ஆனவன். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான். தவறில் பெரிய தவறு, சின்ன தவறுலாம் அவளை வந்து நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் அவன் திருந்தி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுப்பது தான் இங்கே சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளியோட வேலை, சட்டத்தின் வேலை. குற்றத்தை தடுப்பதை விட குற்றவாளி உருவாகாத ஒரு சமூகம், குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. இதை வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை அவரே மேடையில் பேசுகிறார். குற்றம் நடக்காத காவல்துறை உருவாக்குவோம் அப்படின்னாரு. இங்கே குற்றம் நடக்காத காவல்துறை உருவாக்குறீங்களா? குற்றம் நடக்காத சமூகத்தை உருவாக்குறீங்களா? குற்றவாளி இல்லாத நிலையை வந்து உருவாக்குவோம், அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை உருவாக்குவோம் அப்படிலாம் பேசியிருந்தார். காவல்துறைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பனார். ஆனால் வந்த 3 மாதத்தில் காவல்துறைக்கு அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து கைது பண்ணால் என்ன பண்ணுவான்? வாடா, இங்கே யாரையுமே தேடிலாம் பிடிக்கலை, அதான் முக்கியமான செய்தியே. வர சொல்லிடுறது எப்பா ஃபோனை எல்லா ஊரில் உள்ள இந்த மாதிரி ஆளுங்க எல்லா நம்பரும் ஃபோனில் செல்ஃபு இதில் இருக்கும், இன்ஸ்பெக்டரில் ஸ்டேஷனில் இருக்கும். கூப்பிட்டு தம்பி எங்கே இருக்க, இந்த மாதிரி குமார் எங்கே இருக்க, இங்கே இருக்காங்க, சும்மா ஸ்டேஷன் வந்துட்டு போ, ஒரு சின்ன இது இருக்குது வந்துப்பா. என்னங்க கூப்பிட்டீங்க, உட்காருப்பா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வெளியே போயிருக்காரு. ஐயா 4 மணி ஆயிடுச்சுங்க, இனியா வந்துடலாமே, டீ கொடுப்பா அவனுக்கு, இன்னும் 6 மணி ஆகுது. ஒன்றும் இல்லை குமார், சும்மா ஒரு ப்ரெஷரு கொண்டு போவேன், ஜட்ஜிட்ட கொண்டு போவேன், ரிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 நாள் அப்படி போனால் 2 நாள் நானே பையில் எடுத்து விட்றேன். சரி என்ன சார் இதுக்கு போய் 2 நாள் தான் ஐயா, புரிஞ்சுக்கோ, பொண்ணையை பண்ணாமல் யார் பண்ண போகிறோம், இப்படி பேசி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கய்யா சார் வந்தா நீ பேசிக்கிறேன். இப்படியே கிட்டத்தட்ட பல இடங்களில் பிடிச்சிருக்காங்க. இதில் சில பேர் குற்ற பின்னணி கொண்டவர்களும் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெரும்பான்மையாக இந்த மாதிரி எளிய மனிதர்கள், குறிப்பாக பட்டியல் சமூக, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிவைத்து இந்த 10 நாட்களை கைது செய்திருக்காங்க. அந்த குடும்பங்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறது. இது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா, இல்லை தெரியாமல் நடக்கிறதா? காவல்துறை தங்களை தக்க வைத்து கொள்ள நாங்கள் வந்து ஃபோர்ஸாக இருக்கிறோம், எங்களுக்கு பயங்கரமாக நடந்துட்டு இருக்கோம், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்குது, 1570 பேரை கைது செஞ்சிட்டீங்க, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்குன்னா, கடந்த 3 நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 10 கொலைகள் நடந்திருக்கு. நான் சொல்கிறது ஒரு சும்மா எக்ஸாம்பிளாக. நேற்றைக்கு நாள் சென்னையில் ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து நடு வீதியில் எரிஞ்சிட்டு போயிட்டான். திருப்பூர் பக்கத்தில் பல்லடத்தில் முந்தா நாள் பூவரசி தனலட்சுமி, பூவரசிங்கிறது பொண்ணு பேர், தனலட்சுமிங்கிற அம்மா பேர், 50-55 வயசு அம்மா, 21 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பையனை காதலிக்குது. அவங்க அம்மா வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவன் யாருன்னு தெரில, அஸ்வந்த் அந்த பையன் பேர். வீட்டுக்கு வந்து அம்மாவையும் பொண்ணு கொண்டு போயிட்டான். இரட்டை கொலை வீட்டுக்கு வந்து. இங்கே கோயம்புத்தூரில் இந்த 20 பேர் சேர்ந்து கேங்காக கொண்டானுங்கள்ல, அவங்களோடு சேர்த்து 3 பேர் இந்த 3 நாட்களில் கோயம்புத்தூரில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை புதுச்சத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு கொலை நடந்திருக்கு. அப்புறம் வியாசர்பாடில் ஒரு கொலை. மதுரையில் மணி முருகன் அப்படிங்கிற 2 வந்து குற்றப்பண்ணி கொண்டவர்கள் 2 பேரும் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அப்புறம் வாங்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இப்படி கொலை நடந்திருக்கு. இப்படி இந்த ஆகஸ்ட்டு 4, 5, 6, 7, 8 இவங்க கைது செய்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே நேரத்திலே கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. குற்ற பின்னணி கொண்டவர்களை கைது செய்து, இல்லை சிறையில் இருப்பவங்களை வந்து இன்னும் சார்ஜ் ஷீட்டை போட்டு அவனுக்கான தண்டனையை பெற்றுத்தந்து காவல்துறையினுடைய பணி, அது குற்றத்தை தடுக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் திருந்தி வாழ்கிறவனை, சின்ன சின்ன அடிதலில் ஈடுபட்டவனை,
ஏதோ போய் கோபத்தில் பக்கத்தில் கோழிக்காக சண்டை போட்டோம்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து உள்ளே போட்டால் எப்படி லா அண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்த முடியும்? அப்போ இது காவல்துறைன்னு காவல்துறை மென்டலி ஃபிசிக்கலி அவங்க ஃபிட்டாக இருக்க விட மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். திமுக அரசு வந்தாலும் சரி, அது அதிமுக அரசு வந்தாலும் சரி, தாவேக அரசு வந்தாலும் சரி, காவல்துறைக்கு கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. இந்த காவல்துறை அடுத்ததால தான் இந்த 1500 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, இவங்க இப்போ உள்ளே இருக்காங்க, இன்னொரு 1 மாதத்துல இவன் பெயிலில் வெளியே வந்துடுவான். வெளியே வந்து சும்மா இருந்துக்கே தூக்கி உள்ளே போடுறான். இப்போ என்ன ஆகும்? நான் செஞ்சுட்டு போகிறேன் உண்மையாகவே. சரி, சும்மா இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டான். நானே ஜெயிலில் பார்த்துருக்கேன் சார். சும்மா இருந்தால் உள்ளே போட்டான். இவன் எப்படினாலும் ஜெயில் தானே, இந்த 30 நாள் தானே, அதிகபட்சம் 90 நாள் மேண்டேட்ரி பெயிலு. இப்போ 60 நாள் ஆக்கிட்டாங்க. 60 நாள் மேண்டேட்ரி பெயிலு போட்டுட்டு வந்துடுறேன், உள்ளே போய் வெளியே போய் போட்டுறேன். அப்படிதான் பல பேர் பேசுவாங்க. சும்மா இருந்தாலும் அவங்க டார்கெட்டுக்கு பிடிக்க தான் போகிறாங்க. செஞ்சுட்டு போய்க்கிறேன். அப்போ குற்றவாளியை வந்து திட்டமிட்டு உருவாக்குவது போல இருக்குது, குற்றத்தை தடுப்பது போல கிடையாது. நம்ம காவல்துறை பண்ண வேண்டிய வேலை தான் அவங்களை மென்டலி தயார்படுத்தணும். காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை என்று நீண்டகால கோரிக்கை இருக்குது. நீங்கள் உலகம் முழுமைக்கும் 8 hours டியூட்டிங்கிறது எல்லா துறையிலையும் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கும் அதே ஹியூமன் தானே, அதே ரத்தம் நரம்பு நாடி எல்லாம் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒன்றும் இதுக்குன்னு மேனுஃபேக்சரிங் பண்ணலை. போலீஸுக்குன்னு யாராவது பிறக்கிறாங்களா என்ன? இல்லை, போலீஸாக உருவாகி வராங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஜாபாக வராங்க, பிடிச்சி வராங்க, இல்லை பணத்துக்காக வராங்க, எதுக்கோ ஒன்று வராங்க. பல பேர் சில சர்வீஸ் மைண்டோடவும் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 8 hours டியூட்டி ஒன்று கொடுக்கும்போது சுழற்சி முறையில் கொடுங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 1,30,000 காவலர்கள் இருக்காங்களா? 2 லட்சமும் மாற்றுங்க. ஏங்க 53 லட்சம் பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். காவல்துறையில் எஸ்ஐக்கு தேர்வு எழுதிட்டு அந்த தேர்வில் வந்து அதுக்கான ரிசல்ட் வராமல் பல பேர் காத்திருக்காங்க. காவல்துறையில் பல பேர் தேர்வு எழுதுகிறான், தேர்வில் தோற்று போகிறான். அடுத்த முறை வாய்ப்பை கொடுங்க, வெவ்வேறு பணிகளுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இருக்கிற காவல்துறை வந்து இப்போ இன்னொரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை உருவாக்குங்க, சிறப்பு தடுப்பு பிரிவுகளை உருவாக்குங்க. சரி, குள்ளமாக இருக்காரா சீமானவர் சொன்னது போல் அவங்களுக்கு ஒரு பணியை கொடுங்க. உடற்தகுதி தேவையில்லையே, மற்ற வேலைகள் இருக்குல்ல. அப்போ ஆட்களை நிறைய எடுங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸை நிறைய எடுக்கும் பொழுது குற்றம் களைய முடியும். நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம ஊர் வீராணம் கோவில் திருவிழா நடக்குது, 2000 பேர் கூடி நிற்கிறாங்க, மொத்தம் பேர் 10 போலீஸ் நிற்கிது. அப்புறம் வந்து பிரச்சனை ஏதாவது கோயில் இது 2 பேருக்கு இதாகிடுச்சு அப்படின்னா நிற்கிது, 10 மணி ஆனால் கிளம்பிடுறாங்க. திருப்பி அங்கேருந்து பக்கத்து ஊர்லேருந்து இப்போ ஸ்டேஷனை கூப்பிட்றாங்க. ஒரு எமர்ஜென்சியாக, ஒரு இஷ்யூவா, பிரச்சனையாக டக்குன்னு கூடுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துக்கு இல்லை. இப்போ ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தணும். காவல்துறையின் ஸ்ட்ரென்த்தை ஒரு பக்கம் அதிகப்படுத்தினா மட்டும்தான் இந்த சுழற்சி முறையான வேலைவாய்ப்பையே காவல்துறை கொடுக்க முடியும். அப்போ ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலைன்னு சொல்லி ஒருத்தர் மேடையாக பேசினார் அண்ணன் சீமான் அவர்கள். காவல்துறையே அவரை பொருந்தல்லாங்க, படம் போட்டு காமிச்சார். இப்படி கொடுப்போம், ஆமாம், யூனிஃபார்மை மாற்றுவோம், கேமரா வைப்போம், எல்லாம். காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே வந்து பள்ளிக்கூடம், காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே வந்து கல்லூரி கொடுப்பேன், அவங்களுக்கான தண்ணீர் சுகாதாரமாக கொடுத்துருவேன். அவங்க லஞ்சம் வாங்க வேண்டிய தேவையோ அவசியமே இருக்காது. சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவார். விஜய் அவர்களும் சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ காவல்துறை சம்பள உயரை தாண்டி எங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எங்களுக்கு 8 hours பணியை கொடுங்க. டியூட்டி அவர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். சுழற்சி முறையில் வேலை. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க காவல்துறைக்கு வந்து வாரத்தோறும் விடுமுறை. அது சட்டத்தில் இருக்குது, நிஜத்தில் இருக்கானா இல்லை. அவங்க டியூட்டி பார்த்தே ஆகணும். அதுவும் இந்த ஏஆர் போலீஸ்லாம் ரொம்ப கொடுமை, சிறை காவலர்கள் அதை விட கொடுமை, தீயணைப்புத்துறை அதை விட கொடுமை. இப்போ 4 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு காவலர்கள், ஒரு பக்கம் ஆயுதப்படை காவலர்கள், ஒரு பக்கம் சிறைத்துறை, ஒரு பக்கம் தீயணைப்புத்துறை, 4 பிரிவாக இருக்காங்க. நீங்கள் சிறைத்துறைகிட்ட போய் கேட்டிங்கன்னா இருக்கிறதுலேயே நாங்கள் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். லாண்ட் ஆர்டர்லாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அங்கே ஸ்டேஷனில், நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போகலாமாங்க. எங்களுக்கு டியூட்டி பார்த்தே அவனை பிறகு 2000 பேர் இருக்கான் பொருள் ஜெயிலில், 3000 பேர் இருக்கான். நாங்கள் வெறும் 30 பேர் தான் உள்ளே உட்காந்துருக்கோம். இந்த 3000 பேர் அடக்கிறது யானை அங்குசத்தை வச்சுருக்கிற மாதிரி. திடீர்னு இந்த யானை மிரண்டா நாங்கள் என்னத்துக்கு ஆகும் அப்படிம்பாங்க. இதே ஆயுதப்படை காவலத்துக்கு கேட்டிங்கன்னா சிறையெல்லாம் நல்லா இருக்குங்க, சும்மா போய் சேரில் போட்டு உட்காந்துக்கலாம். நாங்கள் பாருங்கள் காலைல 6 மணிக்கு வந்து படுப்போம், அப்போ தான் 8 மணிக்கு போலீஸ் பந்தோபஸ்து எங்களை கூட்டி போயிடுவாங்க. திருப்பி நான் மறுநாள் நைட்டில் ஒரு கைதியை போய் அங்கே போய் ரிமாண்ட் பண்ணும்பாங்க. பெரிய இல்லை, எங்களுக்கு இதே கிடையாது, நிம்மதியே இல்லைம்பாங்க. தீயணைப்புத்துறைக்கு போனால் ஸ்ட்ரென்த்தே இல்லை. நாங்கள் 4 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய தீ அணைக்கணும், எப்படி அணைக்கிறது? எக்யூப்மெண்ட்ஸே இல்லைம்பாங்க. எல்லாம் நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, ஏணி கூட ஒழுங்காக இல்லைம்பாங்க. அவங்கக்கிட்ட லாண்ட் ஆர்டர் போனீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒரு நாள் உட்காந்து பாரு சொல்லுங்கள். இந்த ஏஆர் போலீஸையும் இந்த லாண்ட் ஆர்டர் சிறைத்துறையையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸை பார்க்குறோம். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி எத்தனை பேர் நாங்கள் கொரோனாவில் செத்து போனோம் தெரியுமா? எங்களுக்கு வந்து இந்த பயணிப்படி கூட கொடுக்கல, அகவலைப்படி கூட தரலன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. நீங்கள் அவங்கக்கிட்ட இவங்கள சொல்லுவாங்க, இவங்ககிட்ட அவங்கள சொல்லுவாங்க. அப்போ தீயணைப்புத்துறையோ, ஆயுதப்படையோ, சட்டம் ஒழுங்கோ, சிறைத்துறையோ எல்லாமே கடுமையான
உளவியல் ரீதியான மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க. அதனால தான் இதை கொண்டு போய் அப்படியே லாக்அப்டத்துக்கான காரணம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ப்ரெஷரை கொண்டு போய் என்ன பண்ணுறது, வீட்டில் மனைவி ஒழுங்காக ஒரு தீபாவளி பொங்கல் கிடையாது, ஒரு கல்யாணம் காது குத்தி ஒரு ஆடி அமாவாசை கிடையாது, எதுக்கும் வர மாட்டேன், போலீஸுக்கிற வீட்டு நிம்மதியாக வச்சிருக்கிறியா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த ப்ரெஷரு, அப்புறம் உயரதிகாரியோட ப்ரெஷரு, நீ வந்து ரிமாண்ட் பண்ணி ஆகணும், அவனை படி இவனை படி, ட்ரங்க் அண்ட் டிரைவ் எப்படி, 4 ஆத்துமணல் கொள்ளை எப்படி, இதை அப்படி, ஹெல்மெட் அப்படி அப்படின்னு இந்த ப்ரெஷரை போல கொண்டு போய் எவனா ஒருத்தன் ஒரு லந்தா வருவான், அப்படி புஷ்பா மாதிரி கையை தூக்கிக்கிட்டு ராவண மகண்டா ஒத்தையில் நிற்கிறேன் ஏமண்டா அப்படின்னு வருவாங்க. சரிச்சு தான் நடக்கிறான் அப்படின்னு சரிச்சு நடப்பான். உண்மையாகவே சரிச்சு நடக்க, உண்மையில சரிச்சு நடிச்சு நடக்க விட்டு அடியை போட்டு லாக்அப் டெத் ஆயிடுது. அப்போ அவங்களுக்கான மன ரீதியான உளவியல் ரீதியான தாக்கத்தை வந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்களுக்கான பணி நேரம் உறுதி செய்யப்படணும். 8 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் காவல்துறை பணி, காவல்துறையின் கூடுதல் ஸ்ட்ரென்த்தை கூட்டினா தன்னால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியும். ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் பொழுது தன்னால் நீங்கள் வந்து இந்த இடத்த தப்பு பண்ணால் போலீஸ் வருமியா, அரை மணி நேரம் கழித்து வரும், நம்ம அறுத்து போட்டு போயிடலாம், அதுக்குள்ளே அத்துட்டு போயிடலாம் அப்படின்னா அள்ளிட்டு அதுக்குள்ளே ஆற்றுமல்ல அள்ளிட்டு போனோம்னா எல்லா தப்பும் நடக்கும். தப்பு பண்ணால் 5 நிமிஷத்தில் போலீஸ் வரணும், பயப்படுவானா பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக இங்கே அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம், அவங்கள குறை சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லை. ஸ்டேஷனில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க, ஸ்டேஷனை எடுத்து பூட்டிட்டு வர்றது ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கான தேவையான உபகரணங்கள் கூட கிடையாது. இல்லை இந்த இப்போ பார்த்தோம்ல சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு காவல் நிலையத்தில் இருந்த ஜீப்பெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இவங்க ஜீப் இல்லாமல் ரோந்து இல்லாமல் புதுசாக பட்ஜெட்டை போட்டு புதுசாக வாங்கி கொடுக்கணும். எதையுமே வந்து நேர்த்தியாக பண்ணாமல் அறகுறையாக பண்ணுவதுடைய விளைவு தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இது சீர்கேடை தவிர்க்கணும்னா ஒரே வழி, காவல்துறை 2 மடங்காக உயர்த்தப்படணும். அதாவது காவல்துறை எண்ணிக்கை உயர்த்தப்படணும், காவலருடைய வேலை நேரம் குறைக்கப்படணும். அடுத்ததா நம்ம சென்னை துறைமுகம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு சினோரா அசோகன், அவர் வந்து ஏதோ 2 கோடி ரூபாய் மோசடி செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு வாரத்தில் வந்து 717க்கும் மேற்பட்ட இதுபோல் இந்த ஆன்லைன் ஸ்கேம் பண்ணக்கூடிய நபர்களை வந்து சிபிசிஐடி மற்றும் இந்த குற்ற தடுப்பு பிரிவுகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த வெளிநாட்டிலேருந்து கிரிப்டோ கரன்சி, ரிசர்வ் வங்கியில் வந்து கடன் வாங்கி தரேன் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு மோசடி வந்து நடந்திருக்குது. ரேடியன் அக்ரிடெக் அப்படின்னு ஒரு நிறுவனம், இதோட வேலை என்ன அப்படின்னா விவசாயமா, விவசாயம், ஆன்லைன் விவசாயம், ஆன்லைன் விவசாயம், கேஷ் மாதிரி இது வந்து. ஆமாம், செம்மரக்கட்டையில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, செம்மரக்கட்டையில் புஷ்பா மாதிரி இவன் வந்து ஏதோ இது ஆன்லைன் புஷ்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் இந்த நிறுவனம் வச்சுருக்காப்புல. இது சென்னை உள்ளிட்ட இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து பணத்தை வாங்கிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேலே சிட்டிங் போட்டாருன்னு சொல்லி சென்னை மாநகர ஆணையரை பார்த்து தங்கபாண்டியன் அப்படிங்கிற நபர் வந்து புகார் அளிக்கிறார். இந்த வெங்கட்ராமனுடைய நண்பர் சினோரா. ஸோ சினோரா அசோக் வந்து ஏற்கனவே ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்தவர், அப்புறம் விஜயோடைய விஜய் சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து இங்கே வந்துட்டார். ஆமாம், அவங்க வந்து இங்கே வந்தவர். துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு எடுத்து போட்டி போட்டு சேகர்பாபு வந்து என்னை கொலை மெடல் கொடுத்தாருன்னு சொல்லி தேர்தல் நேரத்தை பரபரப்பாக கிளம்பினார், எல்லாம் பண்ணாப்புல. அவரும் இவர் 2 பேரும் சேர்ந்து தான் ஏமாற்றிட்டாங்க என்பது புகார். அப்போ இந்த சினோரா அசோக் குறித்து விசாரித்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே இந்த சினோரா அசோக் இந்த டி நகர் இந்த பகுதிகளில் நிறைய முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களிலே பல பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் சிவனோரா அசோக் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த பையனை நான் பார்த்ததே கிடையாது, இவர் எனக்கு நண்பர், அதனால் என் மேலே புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த அவர் பேசி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இல்லையா, அது கீழே கமெண்ட்டில் சினோராசாக்கு படித்தாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒருத்தங்க கூட சினோராசாக்கு சொல்கிறது உண்மைன்னு சொல்ல, எல்லாரும் ஐயா இவன் பக்கா ஃப்ராட், இவனை விட்டுறாதீங்க கமெண்ட்டில். ஆமாம், இவன் தாவேக்காவுக்கு கெட்ட பேர், இவன் தமிழ்நாட்டுக்கே கெட்ட பேர், டி நகர் கிளப்பில் வச்சு கிளப்பில் உள்ள 2000 பேரையும் 2000 குடும்பத்தையும் ஏமாற்றி விட்டான் இவன் அப்படின்னு கண்ணாபுன்னான்னு எழுதுறாங்க. நான் சொல்கிறது ஒரு கமெண்டில். சரி, அப்புறம் விசாரித்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ஃப்ராடு கும்பல் இருந்திருக்கிறது. அந்த தங்கபாண்டியன் கொடுத்த புகார் அடிப்படையில் காவல்துறை இதை வந்து தீவிரமாக விசாரித்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சினோராசாக்கு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குற்றமே நடக்கலை, யாரும் ஏமாற்றப்படலை அப்படின்னு தானே சொல்லணும். ஆமாம். ஆனால் அன்னைக்கே எனக்கு வந்து 20 கோடி தரேன்னு சொல்லி பேரம் பேசினாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் நிற்கும் போது 20 கோடி விட பேரம் பேசினாங்களாம்.
அப்போ என்ன சொல்ல வராரு? 20 கோடி வாங்காம விட்டேன்னு சொல்ல வராரா? அதுக்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இது பதில் இல்லைங்கிற மாதிரி 20 கோடி கேட்டாங்க. அந்த 20 கோடிக்கே மயங்காதனா 2 கோடிக்கே மயங்கிருவேன் அப்படி வராரு சார். அப்படி வர்றாப்புல 20 கோடிக்கே நான் மயங்கிருவேன், 2 கோடிக்கே மயங்கிருவேன். 20 கோடி தரேன்னு சொன்னது யார்? 20 கோடி தரேன்னு சொன்னால் யார்? கேரக்டர் யார்? சேகர் பாபா இல்லை துறைமுகம் தொகுதியில் கூடிய காஜாவா? யாரோ ஒரு பேர் இருக்கணும்ல, பர்டிகுலர் பேர். இது தரேன்னு சொன்னால் யாருன்னு சொல்ல மாட்டேங்காரு. 20 கோடி தரேன்னு சொன்னாங்க. உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆமாம், இப்போ 20 கோடி கேட்குறாப்புல. உச்ச அமௌண்ட்டை விட்டுட்டு வந்திருக்கேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். 20 கோடிக்கு ஆசைப்படாதனா 2 கோடிக்கு ஆசைப்பட போகிறேன் அப்படின்னாரு. காவல்துறை தீவிரமாக விசாரித்தால் நிச்சயமாக இந்த ஆருத்ரா, ஹிஜாவு இந்த ஊழல் போல் இன்னொரு பெரிய ஊழல் வெளியே வருவதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது. செம்மரம் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி விவசாயம் சொல்லி பல பேருக்கு அடிச்சிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு சென்னையில் முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னு ஒரு மர்மமான முறையில் அதாவது எப்படி சஸ்பென்ஸாக நடந்துச்சு, யாருக்குமே தெரியாது. எப்படி திடீர்னு ஒரு மாநாடு போட்டு மர்மமானு சொல்லி எல்லாம் தெரியுமே, இன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு நடக்குது அப்படின்னு நேற்று வரைக்கும் யாருக்குமே தெரியாது. என்னென்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்வுகள் அதில் வந்து பத்திரிகையாளர் பெரும்பாலும் அனுமதி கிடையாது. இவங்க மீட்டிங் போட்டாங்கன்னா பத்திரிகையாளருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அங்கிட்டு ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுத்துருப்பாங்க. பத்திரமா இருக்கணும். நம்ம எவனும் போய் ஏறி இந்த மைக்கு உடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஓரமாக ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் தாவேக்கோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில். கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து கார் பார்க்கிங்கில் ஒரு மேடையை போட்டு இங்கே உட்காந்துருக்க, கார் பார்க்கிங்கில் உட்காருங்க, பத்திரமா இருங்க, மேலே வந்துடாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் பார்த்தாலும் அவருக்கு பதட்டமாயிருவாப்பில். ஆள் கொஞ்சம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இது. பத்திரிகை ஊடகவியலாளர்கள் கேமரா மைக்குன்னா அவருக்கு ஆகாது. கேமரா மைக் இருந்தால் அவர் டேரக்டர் இருக்கணும், அவருக்கு வந்து செட்டப்போடு இருக்கணும். இந்த முண்டாசுப்பட்டி படத்தில் வரும்ல, கேமராவை பார்த்தா ஊர் மக்கள் ஓடி அது வந்து இது. ஆனால் படத்தில் கேமரா, இப்போ கேமரா இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, அங்கே டேரக்டர் இருக்காங்க அப்படின்னா ஓகே. ஒரு காதல் காட்சி எடுக்கப்படுது, ஒரு பாட்டு, ஃபைட்டு அப்படின்னா எங்கள் ஆள் வந்து இதாக இருப்பார், பண்ணுவார். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் கேமரா வச்சிங்கன்னா அவர் கொஞ்சம் பதட்டமான ஒரு குணம் கொண்டவர்னு சொல்லி அவரை கீழே உட்கார வச்சிடறாங்க. அது கட்சியில் சரி, ஆட்சிக்கு வந்தாச்சு. தமிழ்நாடு தொழில்துறையின் சார்பாக, தமிழக அரசின் சார்பாக 100 நாட்களில் 1 லட்சம் கோடி 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. 1 லட்சம் கோடி 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. என்னோடய காரு, நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ என் காரு வந்து வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்குமால, அது மாதிரி ஓட்டி விடு ஓம்பாட்டுக்கு ஓட்டி விடு ஓம்பாட்டுக்கு தான். அப்போ வந்து என் கார் வெளியே நிற்கிது அப்படின்னு பேசுகிறது மாதிரி ஒரு எம்எல்எம் கம்பெனி மாதிரி நடத்திருக்காங்க. அதே மாதிரி கோட்டு சுட்டு அந்த சதுரங்கவட்டியில் அந்த பொண்ணு பேசும்ல, எனக்கு நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தேங்க, சார் தாங்க எனக்கு எல்லாமே, சார் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து இதாக இருக்கேன், இப்போ என்னோடய கார் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கு, நான் இங்கே நிற்கிறேன். அதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா அதை கீர்த்தனா கேரக்டருக்கு வச்சுக்கோங்க, அமைச்சர் கீர்த்தனாக்கு. அங்கே சதுரங்கவட்டியோட நட்டி கேரக்டரை நம்ம நம்ம சாருக்கு வச்சுக்கினா அது அப்படியே பொருந்தும். 100 நாட்களில் 1 லட்சம் கோடி 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. காதுகள் பாவம் இல்லையா? இது MOU தான், புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கும் முதலீட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத தர்பூசணிகள் உட்கார்ந்து கொண்டு சமூக வலையில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு வந்து ஊடகவியலாளர்கள் நான் எப்படி அழைச்சிக்கணும்? எந்த ஊடகத்தையும் அழைக்காமல் தமிழ்நாடு அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அரசு, அதில் வந்து லைவ் பண்ணிட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஊடகவியலாளர் போனால் கேள்வி கேட்பாங்கிற பயமா? நியாயப்படி இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தும் போது தொழில்துறை சார்ந்த அமைச்சர் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், தமிழக முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். கடந்த முறை திமுக ஆட்சியில் தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து இல்லை முதலீடுகள் குறித்து ப்ரெஸ்ஸை செஞ்சது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. 4வது கேள்வியோ 3வது கேள்வியாக கேட்டு 4வது கேள்விக்கு பதிலாக 3வது கேள்வி சொல்லிட்டாப்புல அது பெரிய விமர்சனமெல்லாம் மாறிச்சு. அதாவது செஞ்சார்ல, அதையாவது செஞ்சார். இங்கே அதுவே இல்லையே. அவர் இங்கேருந்து அமெரிக்கா போகும்போதும், சிங்கப்பூர் போகும்போதும், அரேபிய நாடுகள் போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு, வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு, இங்கே முதலீடு மாநாடு நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, டிஆர்பி ராஜாவும் ப்ரெஸ் மீட்டு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கீர்த்தனா அவர்கள் இப்போ 100 நாளில் 1 லட்சம் கோடி எந்தெந்த கம்பெனி? பத்திரிகையாளர் கேட்கட்டும், பதில் சொல்லுங்கள். வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு தமிழர்களுன்னு சொன்னீங்களா, அதை கொடுப்பீங்களா? பத்திரிகையாளர் கேட்கட்டும், பதில் சொல்லுங்கள். அப்போ ஏன் பத்திரிகையாளர் நீங்கள் சொன்ன மாதிரி மர்மமான சஸ்பீசியஸான ஒரு முதலீட்டாளர் மாநாடு? இது முதலீட்டாளர்கள் மாநாடா இல்லை வந்து இந்த முனி காஞ்சனாவோட மாநாடா? சஸ்பீசியஸாக இருக்க
யாரை கூட்டு வச்சு மாநாடு நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ எதுக்காக இதை வந்து இவ்வளவு மறைமுகமாக நடத்தணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களே சமூக வலைதளங்களை கேள்வி எழுப்புறாங்க. பத்திரிகையாளர்களால் கொண்டாடப்பட்ட, பத்திரிகையாளர்களால் பூம் செய்யப்பட்ட தாவேக அரசு பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை, செய்தியாளர்களை, மொத்த மீடியாக்களையும் புறந்தள்ளியிருப்பது மீடியா மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அடுத்ததா சமூக வலைதளத்தில் தமிழ் கடவுள் முருகன் குறித்து ஒருவர் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிற ஒரு காணொலி ஒன்று வெளியாகியிருக்கு. இது என்னென்னா, சேயோன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து நடிக்க இருப்பதாக ஒரு செய்தி வந்து ஊடகத்தில் வெளிவருது. இப்போ அவர் நடிக்கிறாங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் தரப்புலையோ இல்லை அந்த படத்தை எடுக்கக்கூடிய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பெரிய நிறுவனம், கமலஹாசன் ஐயாவோட நிறுவனம், அது வெளிப்படுத்தணும். இல்லை இயக்குனரோ படத்தில் இருக்கிற சிவகார்த்திகனோ யாரோ சொல்லணும். இது ஒரு ஊடகத்தில் செய்தியாக வருது. நடிக்கலாங்கிறது அது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நடித்தா தெரிய போகுது, நடிக்கலாம் இல்லைன்னு ஆக போகுது. அது அவங்க அது நிறுவனம் தான் உறுதிப்படுத்தணும். அப்படி ஒரு செய்தி வெளிவரும்போது இல்லை அவர் இந்த கேரக்டரில் நடிக்கிறாரு, இன்னும் அந்த நிறுவனமே உறுதிப்படுத்தலை, அதுக்குள்ளே முருகர் கேரக்டர் நடிக்கிறாரு, அவர் அந்த கேரக்டர் நடிக்கிறாருன்னு இவங்களாம் உட்காந்து ஒரு கதை படம் பார்த்து கதை சொல்லுகிற மாதிரி ஒரு போஸ்டரை பார்த்து கதை சொல்லிட்டு வந்திருக்காங்க. செய்யணும்னு உடனே முருகர் கேரக்டருக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அண்ணனோட 6 பேக்கை பார்த்தோன்னே முருகன் தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதையை இது பிடிக்க சரி சுவாரஸ்யமாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, நமக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது, ஆனால் சொல்ல மாட்டேன். ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இதை பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே மொத்த தாவேக காரணம் ட்ரிகர் ஆகிட்டான். அது எப்படி, இது எப்படி, இவர் வந்து சினிமாவை வந்து இது பண்ணார், இப்போ சினிமாவில் நடிப்பாரா, இவர் மட்டும் சினிமா கட்டணும்னு சொன்னார், கூத்தாடின்னு சொன்னார். அவர் கூத்தாடியாக இருந்து கூத்தாடி அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ரசிகனை வந்து தொண்டனாக மாற்றி, வாக்காளனாக மாற்றி, அவனை மாவட்ட செயலாக மாற்றி, அமைச்சராக மாற்றக்கூடிய இந்த கேவலமான அந்த காட்சி அரசியலை தான் எதுக்குறாரு. ஆனால் சினிமா என்பது ஒரு தொழில், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர் வந்து சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் நாம் தமிழ் கட்சி தொடங்கலை. இன்றைக்கி நாளைக்கு சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியும் அவர் அதை அரசியலுக்கு பயன்படுத்த போகிறது இல்லை. அது ஒரு தொழில், ஒரு திரைத்துறைங்கிறது ஒரு தொழில், அவ்வளோதான். எல்லா தொழில் மாதிரி அது ஒரு தொழில். அது அந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த கூட்டம் வந்து விமர்சனம் பண்ணிச்சு. அந்த விமர்சனத்துக்கு தான் இந்த ஒரு தாவேக்காவுடைய ஒரு நபர், அவர் மைக்கேல் நினைக்கிறேன் பேர், எக்ஸல பக்கத்தில் இருக்கார், மிக ஆபாசமாக ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களாலும் கொண்டாடப்படுகிற, ஏன் உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படுகிற தமிழ் கடவுள் முருகனை, அப்போ இவனுங்க என்ன மாதிரியான மனநிலை கொண்ட, மனப்பிறழ்வு கொண்ட பைத்தியங்கள் என்பதற்கு இது சான்று. இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. அந்த பதிவை போட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா அப்படின்னு போடுறான். அப்போது தமிழ் கடவுள் முருகனை விட அவன் விஜய பெரியாளா, இந்த தமிழ்நாடுடைய விஜயை வந்து அவன் நடிகன் விஜயை வந்து பெரியாளா அவன் நினைக்கிறான் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை பாருங்கள். முருகனை வந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, சொன்னால் பெண்கள் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அதை அப்படியே எடுத்து போடுறான். இதெல்லாம் போடணும், இது வந்து நம்ம இதை காட்டணும். இந்த சமூகம் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மனநிலை கொண்ட சமூகமாக இருக்கான். இதை நீங்கள் வந்து வேறு யாரையாவது சொல்லிட முடியுமா? பெரிய மத கலவரம் வந்துடுங்க. வேறு யாரையா அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ் கடவுளும் தமிழ் மக்களும் கொண்டாடுகிற முருகன் அவர் எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தர். நீங்கள் அவரை விமர்சிப்பதுக்கு உனக்கு என்ன இருக்குது? முதல்ல ஒரு கட்சி தலைவர் இல்லையே, ஒரு லீடர் இல்லையே, ஒரு கட்சி தலைவரே இப்படி பேசக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. ஆனால் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இறைவனை, தமிழ் கடவுளை ஒருத்தர் சர்வசாதாரணமாக இப்படி பொது வழியில் எழுதக்கூடிய மனநிலை, நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன், நல்ல மனநிலை கொண்ட ஒருத்தன், நல்ல வளர்ப்பு உள்ள ஒருத்தன், அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் ஒருத்தன், நல்ல அம்மா அப்பாவில் வளர்க்கப்படுற ஒருத்தன், குடும்பம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பான்னு பார்க்குற ஒருத்தன், எவனாவது ஒருத்தன் இப்படி பொது வழியில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒருத்தரை எழுத முடியுமா? ஒரு இறைவனுங்க எப்படிங்க எழுதுறாரு? எப்படி மனநிலை வருது? அப்படி என்னத்தை நீ பைபிள் படித்த, என்னத்தை நீ சர்ச்சைக்கு போன, நீ எந்த மதத்திலிருந்து தானே? நீ இந்து மதத்திலிருந்து எழுதினாலும் தப்பு, கிறிஸ்தவ மதத்திலிருந்து எழுதினாலும் தப்பு, நீ இஸ்லாத்திலிருந்து எழுதினாலும் தப்பு தான். அப்போ தமிழக காவல்துறை இவன் மீது நம்ம புகார் அளிச்சிருக்கிறோம். காவல்துறை இதில் சைபர் கிரைம்லையும் புகார் அளிச்சிருக்கிறோம். நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் மூலியமாக உடனடியாக தமிழக காவல்துறை இவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா இவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டா அது லீகலாக நடவடிக்கை, கண்டிப்பாக. நாங்கள் எடுத்தோம்னா அது தப்பாக போயிடும். இவன் மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் சும்மா விட முடியாது. கண்டிப்பாக இவர் சமூக வலைதளத்தை எழுதுவார், யார் நம்மளை கேட்க போகிறா, நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அந்த நினைப்பு தான். நம்ம இங்கே இருக்கோம், நம்மளை பிடிச்சிருவாங்களா, நம்ம தளபதி ஆச்சு நம்மளை பிடிச்சிருவாங்களா, அந்த மாதிரியான மனநிலையே பெரிய ஆபத்தான மனநிலை. யாரை வேணாலும் பேசலாம், யார் குடும்பத்தையும் பேசலாம், கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுதான் ஒரு ஃபேக் ஐடியில் எழுதுனா தெரியாதுன்னு நினச்சிருக்கேன். தற்கூறிங்க
இன்னைக்கு சைபர் கிரைம் எவ்வளவோ வளர்ந்துட்டு சரி இந்த ஸ்டேட் சைபர் கிரைம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் சைபர் கிரைம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி சைபர் கிரைம் வந்து இந்திய அளவில் ஒன்றாக தான் செயல்படுது. ஸ்டேட்டு சென்ட்ரல் தனித்தனியாக கிடையாது. புகார் நேரம் அங்கே போயிடும், தூக்கி வச்சு சொருவிடுவாங்க. தேவையில்லாத பதிவுகளை போடுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு விளைவிக்கும். ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தருடைய வாழ்க்கையவே காலி பண்ணிடும். அந்த அடிப்படை புரிதல் இல்லாது ஒரு கும்பல் இது பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து நான் எங்கள் ஊர் கோயில் திருவிழாவுக்கு போகிறேன். கோவில் திருவிழாவுக்கு 2 வருஷம் ஒரு முறை தான் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவே, கோயில் கொடையை. அந்த 2 வருஷம் ஒரு முறை தான் நான் ஊருக்கே போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஊர், என் ஊர், அவ்வளோதான். எங்கள் ஊர் இது, அவ்வளோதான். அங்கே வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் சில குடும்பத்தில் சாதி ரீதியாக 2 ஊராக பிரிஞ்சிருக்கோம், சில குடும்ப ரீதியாக பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி எங்கள் ஊரில் குடும்ப ரீதியாக அது 30 வருஷம் 40 வருஷம் சண்டை 2 குடும்பமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க, 2-3 குடும்பம் பிரிஞ்சிருக்காங்க. ஆளுக்கு முதல் மரியாதை வேணும் அப்படிலாம் இது பண்ணுவாங்க. அது கூட நம்ம தலையிடறதே கிடையாது, நுழையது கிடையாது. நான் போனால் நான் என் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்களா பார்த்தோமா வந்துடுவேன். நீங்களும் வந்துருந்தீங்க, எல்லோரும் நம்ம போயிருந்தோம். கோயில் திருவிழாவுக்கு போகிறோம், நம்ம சாமி கும்பிட்றோம். இரவு நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து தூக்கி ஆட சொன்னாங்க. ஆடினாலே எனக்கு கால் வலியாயிருச்சு, போட்டு காலை போட்டு மிதிச்சிட்டாங்க, சுற்றி வந்து மிதிச்சு விட்டாங்க. நான் வந்து படுத்துட்டேன். 10 மணிக்கு கோயில் போகலை. 10 மணிக்கு இந்த டான்ஸ் ஆடினதில் என்ன ஆயிடுது, 2 தரப்பு, 2 தரப்புன்னு சின்ன சின்ன பசங்களுக்குள்ள இந்த பாட்டு அந்த பாட்டு அப்படின்னு அவங்க ஜாலியாக இருந்ததில் ஏதோ கைகலப்பாயிருது. 2 தரப்புலையும் வந்து அது 2 குடும்ப சண்டையாக மாறுது. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. 2 பக்கமும் காவல்துறை எஃப்ஐஆரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை கைது பண்ணிடுறாங்க. காலையில் 7 மணிக்கு அங்கே உள்ள ஒரு நபர் சொல்லி தான் நைட்டு நீங்கள் வரல, அங்கே சண்டையாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் மாப்பிள்கிட்ட கிண்டலாக கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன நைட்டு சண்டை போட்டிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். நான் சீரியஸாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க. இதை தாவேக்காவை சார்ந்த ஒரு பெண்ணு, எங்கள் ஊரை சார்ந்த ஒரு பொண்ணு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எடுத்து போடுது. இவன் வந்தான், ஊரையே 2 ஆக்கிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த எல்லா ஊர்லேயும் சண்டை இருக்க போல இருக்கு. அந்த சண்டை என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள தலையிடவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். பசங்க வந்து நம்மளை நேசிக்கிறாங்க, அன்பா அண்ணன் தம்பின்னு மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு இருக்காங்க, கொண்டாடுறாங்க, வைக்கிறாங்க. நாங்களும் அவங்க அன்பாக இருக்கிறோம். இதை பொறுக்க முடியாமல் ஊருக்கு போய் இந்த ஆட்டத்தை போட்டல வைத்திருச்சேன். அந்த ஆட்டத்தை போட்டல பல பேருக்கு வயிறு எரிஞ்சிருக்கு. அதுதான் வயிறு எரிஞ்சா ஜெலிசில் வாங்கி குடிங்கடா, அவதூறு பரப்பிட்டு. அதற்கு ஒரு வீடியோவை போட்டு ஊருக்குள்ளே வந்து கலவரத்தை தொண்டி விட்டு போயிட்டாரு. இவருடைய தம்பிமார்கள் தான் அடித்தாங்க. அதை மட்டும் சொன்னால் பரவாயில்ல, பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தாங்க. அது வீராணத்தில் பிறந்த ஒருத்தன் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தான். எல்லாமே சொந்தக்காரங்க, ஒரே சமூகம், சொந்தக்காரன், எப்படிங்க பண்ணுவான்? அதை அந்த 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 ஊரை சார்ந்த ஒரு பொண்ணே, எங்கள் ஊரை சார்ந்த ஒரு பொண்ணே பேசுது. தாவேக்காங்கிற கட்சிக்கு போனால் யாராக இருந்தாலும் தரங்கட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அது ஊராக அந்த புள்ள பார்க்கல, அது எப்படி பார்க்குது, அது கட்சியாக பார்க்குது. நாம் தமிழ் கட்சிக்காரன் சாட்டை திரும்புறேங்க, நம்ம தாவேக்கா. அப்போ பேசும் லைக்ஸ் வரும். இவனை பேசும்போது தாவேக்காரலாம் ஃபயர் விடுவான். இதை பார்த்துட்டு இன்னொரு பைத்தியக்கார பையன், அந்த பைத்தியக்காரன் தாவேக்காரன் அவன் போடுறான். அவனுக்கு என் ஊருக்கு வந்திருப்பானா, இது தெரியுமா, என்ன பிரச்சனை தெரியுமா? அப்படின்னா நான் தான் ஏற்படுத்துகிறேன்னா என்ன பண்ணியிருக்கணும், நேராக காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் அளிச்சிருக்கணும். சாட்டு அப்போ போலீஸ் தெரியும்ல, மொத்த போலீஸ் அங்கே நிற்கிது. இப்போ நம்ம கொடுத்த புகார் அளிப்பில் காவல்துறை அந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீ பொய்யா போட்ட வீடியோ உன் வாழ்க்கையை காலி பண்ணுதா? இப்போ நான் புகார் கொடுத்துருக்கிறேன், அந்த புகார் அளிப்பில் இப்போ அந்த பெண் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எஃப்ஐஆர் போட போகிறாங்க, நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. உள்ளே வைக்கிற வரைக்கும் விட போகிறது கிடையாது. ஒன்று உள்ள தூக்கி வைக்கணும், இல்லை நான் ஹைகோர்ட்டுக்கு போவேன், தூக்கி உள்ளே வைக்காமல் விட போகிறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு இது கிட்டத்தட்ட கலவரத்தை தூண்டுற மாதிரி தானே. நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி காட்டி அவ்வளவு என்னையா உங்களுக்கு வந்து அரசியல் அரிப்பு. அப்படி பொய்யை பேசி அரசியல் வளர்ற மாதிரி நல்லதை பேசு, ஊரோட பெருமையை பேசு, கோயிலோட பெருமையை பேசு. நான் போய் என் ஊரின் பெருமையை, கோயிலின் பெருமையை எடுத்து காணொலியாக போடுறேன். சண்டை வரணும்னா இது எதாவது பண்ணுவாங்களா? நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு நம்ம எல்லாம் நீங்களாம் போயிட்டீங்க, நம்ம போய் கேமராவை பதிவு பண்ணி எடுத்துருந்தோம்னா இந்த சிக்கல் இல்லை, தெரிஞ்சிருக்கும். நம்ம நடந்து வந்த டயர்டில் எல்லாம் போயிட்ட காலைல வந்து பார்த்தா ஊரே போலீஸாக இருக்குது, என்னங்க விசாரிச்சா நைட்டு ஏதாவது தகராறு அப்படின்னாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நீங்கள் சம்பவத்தை இந்த பொய்யான பதிவு போடுறவர்களுக்காக சொன்னேன். இந்த மாதிரி பொய்யான பதிவு போடுறவர்கள், இந்த பதிவுகள் இணையத்தில் அப்படியே இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆட்சி இருக்க போகிறதில்ல, காட்சிகள் அப்படியே மாறும். காட்சிகள் மாறும் பொழுது வாழ்க்கை தொலைந்து விடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாட்டில் நிறைய நல்லவர்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான சில நயவஞ்சகர்கள் ஒரு பக்கம் இருக்க, நல்லவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அது குறிப்பாக நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு ஊர்,
விழுந்த மாவடி. ஆமா, அந்த ஊர். அந்த ஊரில் சார்ந்த தலைவர் நாட்டாமையம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாப்புல. என்ன அப்படின்னா, இந்த ஊரில் திருமணமாகாத ஆண்கள் மது அருந்தினால் 5000 ரூபாய் அபராதம். 5000 ரூபாயா? திருமணம் ஆகாத மயிலாட். நல்ல வேலை. ஆமாம், திருமணம் ஆகினா நீ என்னமோ நாசமாக போ அப்படி. ஆமாம், உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட கடந்து சாவு, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டாங்க. திருமணம் ஆகாத ஆண்கள் மது அருந்தினால் 5000 ரூபா அபராதம் போடு. நீ 150 ரூபாய்க்கு பீர் குடிக்க போறியா, 5000 ரூபா கட்டிட்டு ஊருக்கு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு அறிவிப்பை, பொது அறிவிப்பாக கொடுத்துட்டாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஒரு முன்மாதிரி கிராமமாக இதை தமிழக அரசு எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்குரிய ஒவ்வொரு கிராமங்களும் இதுபோல் அறிவிக்க வேண்டும். ஊருக்குள்ளே மது அருந்துன்னு தெரிஞ்சுன்னா 5000 ரூபா அபராதம். பஞ்சாயத்து போட்டு கட்டு, வரியை கட்டிடு பஞ்சாயத்துக்கு. ஆமாம், ஏன்னா இது மாதிரி தென்காசி மாவட்டம், அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தென்காசி மாவட்டம் தூரங்காடு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே சிறுநீர் மலம் கழித்தால் 100 ரூபாய் அபராதம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நடைமுறைப்படுத்ததை, ஆனால் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஊரே அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இந்திய குடியரசுத் தலைவரால் இந்தியாவின் சிறந்த கிராமம் என்று அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு விருது வழங்கப்பட்ட ஒரு கிராமம் தோரங்காடு கிராமம். 100 விழுக்காடு சிசிடிவி, எல்லாருக்கும் கழிவறை, எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற இலக்கை எட்டிய ஒரு கிராமம். இப்படித்தான் ஒரு கிராமம் தண்ணீர் அடையணும். ஒவ்வொரு கிராமம் இப்படி தண்ணீர் அடைகிற பொழுது, தமிழ்நாடுடைய 12000 கிராமங்களும் தண்ணீர் அடைகிற பொழுது, இங்கே சாதி மத சிக்கல், சுகாதார சீர்கேடு, இந்த மாதிரியான மதுமத போதை, இது எல்லாமே தவிர்க்கப்படும். எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக எங்கே போய் நீங்கள் வேறுதடி பிடிச்சிங்கன்னா அது சாராயத்தான் போய் நிற்கும். இப்போ நீங்கள் வந்து திருமணமாகாத ஆண்கள் குடித்தா 5000 சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் குடிக்காமல் இருக்கான், கல்யாணம் முடிக்காத கட்ட பிரமாச்சாரி அவனே குடிக்கலாம். நீ 2 பிள்ளையை பார்த்துட்டு எருவு மாடி மாதிரி இருந்துக்கிட்டு நீ குடிச்சிட்டு இருக்க, மூதேவி அப்படின்னு திட்டி திருத்த வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்க அம்மா அப்பா திருத்துவாங்க. ஏன்டா பொண்டாட்டி கிளீப் மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு குடிச்சிட்டு போகிறதுக்கு சனியனே மூதேவி அப்படின்னு திட்டுவாங்க. வயிறப்பாரு இந்த மாதிரி வந்து தொந்தி விழுந்து போய் கிடக்கு, கண்ணை ரெண்டும் சொத தொங்கிருச்சு, கண்ணு பூத்து போய் கிடக்கு, கிட்னி சட்னியாக கிடக்குது, லிவர் வந்து டேமேஜ் ஆகி கிடக்குது. 25 வயசுக்கார மாதிரி இருக்கேன் நீ பார்க்குறதுக்கு, 60 வயசுக்கார மாதிரி இருக்கிற. உன் கூட்டாளி பாரு எப்படி இருக்கான் பாரு, ஆளி ஜம்முன்னு குடிக்காதவன், நீ குடிச்சு ஓடா தெரிஞ்சு போடுக்குன்னு சொல்லி திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குடிக்கிறவனை பூரா திட்டி மாற்ற முடியாது தான். அவனுக்கு குடும்ப சூழ்நிலை புரிந்து கொண்டு மாறுவான். இப்போ நீங்கள் சின்ன பசங்க 28 வயசு 30 வயசு 35 வயசுக்குள்ளே சர்வசாதாரணமாக மாரடைப்பில் இறந்து போகிறாங்க. சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து இவன் குடிக்கிறது என்னமோ வந்து தேவை அமிர்தம், பார்க்கடலை அப்படியே கடைந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அமிர்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். முழுக்க வந்து எசன்ஸு, எத்தனால் கரும்பு சக்கையில் தயாரிக்கிறான். அதில் தயாரித்து வெறும் 11 ரூபா தான் நாங்கள் கோட்ரு, அது 150 ரூபாய் விற்றுக்கிட்டு இருக்காங்க. 11 ரூபா தான் அடக்க விலை. அப்போ 11 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க என்னத்தை கொடுப்பான்? டிச்சு தண்ணி தான் அது வந்து கிட்டத்தட்ட நெருக்கி, அதை தான் நீ குடிச்சிட்டு இருக்க. சாக்கடை தண்ணியே கொஞ்சம் காட்டமாக இருக்குது. ஒரு ஊறுகாய் பாயிட்ட வச்சு அது மனத்தை போக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 20 வயசு இளைஞன் 10 ஆண்டுகள் டெய்லி ஒரு கோட்டரை போட்டோன்னா 30வது வருஷம் எலக்ட்ரிக் சுடுகாட்டில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமாம், எலும்பு தான் போகும், சதா இருக்காது, டக்குன்னு உடனே எரிஞ்சிடும். அது வந்து அந்தளவுக்கு தான் ஒரு கேவலமான சரக்கை தமிழ்நாடு அரசும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த மது போதையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி கிராமத்திற்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும் நம்மளுடைய ராயல் சல்யூட். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.